Hi friends, welcome back to my channel Nadangaro. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட் saree வந்து நம்ம எப்படி கட்டலாம், 2 pieces saree வந்து நம்ம கேரளா saree எப்படி கட்டலாம்ங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சாரியில பாத்தீங்கன்னா ரெண்டு செட்ஸ் வரும். இது வந்து செட் சாரியில setmundu சாரி அப்படினு சொல்வாங்க. சோ இதுல வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போர்ஷன் தான் இருக்கும். சோ நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க பல்லு ப்ளீட் வந்து எடுக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா as usual நம்ம சாரிக்கு ப்ளீட் எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போறோம். ஆனா இது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குறதுனால நீங்க ஒரே மாதிரி ஃபுல் ப்ளீட் எடுத்தாலும் ஓகே. சோ நான் என்ன பண்றேன், border சைஸ்க்கு எடுக்க போறது இல்ல, கொஞ்சம் பெரிய ப்ளீட் தான் எடுக்கிறேன். அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ராக்ஸ் சும்மா ஒரு ப்ளீட் எடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு ப்ளீட்டும் அதாவது ரெண்டு பார்டரும் ஒரே சைடு வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அகெயின் வந்து சேம் ஒரு 1 ஜான் அளவுக்கு ப்ளீட் எடுத்துட்டு ஸோ ரெண்டு ப்ளீட் ஒரே அளவுக்கு எடுக்கிறேன். அதுக்கு அடுத்த தேர்ட் ப்ளீட் எடுக்கிறேன்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் 1 இன்ச் கம்மியாக எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா பர்ஃபெக்டாக பின்னாடி அந்த அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ நான் அப்படி எடுத்துட்டு நல்லா அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவலாக கைட்லைனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சேஃப்டி பின் வந்து குத்திக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த சாரீ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா உடுக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் அந்த ப்ளீட் கைட்லைன் வச்சுட்டு ஸோ நம்ம எப்போவுமே வந்து அலைன்மெண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அலைன்மெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது காட்டனால் நம்மளுக்கு அதிக பின்ஸ் தேவைப்படாது, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் ப்ளீட் எடுக்கீங்களோ அதுக்கு இடையில நீங்கள் பின்னப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அயனிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து அந்த ஒரு கைட்லைன் அது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். மீதி வந்து அப்படியே வந்து நான் என்னோடய கையில் வச்சு கொஞ்சம் ப்ளீட் எடுத்து அயன் பண்ணிக்கிறேன், கையாலேயே அயன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது காட்டன் தான், ஸோ ஈஸியாக அது வந்து அழகாக செட் ஆயிரும். ஸோ என்னன்னா கொஞ்சம் லைட்டிங் வந்து என்னன்னு தெரில, என்னோடய கேமரா லென்ஸ் வந்து ஒரு வாட்டி கீழே விழுந்தனால அது அப்பப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னன்னு தெரில ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, டல்லாக காட்டுது, அது ஏன்னு தெரியல. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, நான் அது வந்து இப்போ கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, சாரி ஃபார் தேட். ஸோ அகெயின் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக கிட்டத்தட்ட கீழே வரைக்கும் இந்த பார்டர் இருக்குல்ல இதை மட்டும் நான் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் அதை ப்ளீட் ஆகி ஒரே மாதிரி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அளவு பார்க்குறேன், ரெண்டையும் ஹாஃப் வச்சுக்கிறேன். ஹாஃப் வைக்கும் போது அந்த ஹாஃபில் தான் நான் என்ன பண்ணுறேன், சாரியோட மிடில் போர்ஷன் ஹாஃப் போர்ஷனில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், பின்னப் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் சாரி மாதிரி தான். அதனால நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த நம்ம பின்னாடி வந்து நம்ம பல்லு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு அந்த கரெக்டாக அதுக்கு நேராக நான் வந்து ஒரு பின்னப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக ஆஃப் போர்ஷனில் நான் பின்னப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம அயனிங் பண்ணுறதுக்கு சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாட்டம் போர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ பாட்டம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட வேஸ்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் ஒரு போர்ஷன் நான் வைக்கிறேன்ல, எனக்கு வந்து இடது சைடாக வைக்கிறேன். ஆல்ரெடி அதில் ஒரு ஃபோல்டு வந்து மடிப்பு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அண்ட் இது ரொம்ப ஹைட்டு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மடக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பெல்லி பட்டன் பக்கத்துலேயே வந்து ஒரு பின்னப் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு கைட்லைன் தான், பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அப்படி பண்ணிவிட்டு அதர் போர்ஷன் வந்து சுற்றி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற போர்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ப்ளீட் எடுக்கலாம். எனக்கு ஒரு 3 ப்ளீட் வந்துச்சு. அண்ட் உள்ளே ஆல்ரெடி ஒன்று ஃபோல்டாக இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 4 ப்ளீட் கணக்குக்கு வரும். ஆனால் நான் வந்து 3 ப்ளீட் தான் அதில் குத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த உள்ளே இருக்க ஃபோல்டு அது என்ன சொல்கிறது, அந்த முந்தான லாஸ்ட் இருக்குல்ல அது ஆல்ரெடி ஃபோல்டாக தான் இருக்குது, அதனால் நான் அதை சேர்க்கலை. ஸோ என்ன பண்ணுறேன், பின்னப் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ பின்னப் பண்ணியிருக்க அளவுக்கு நான் வந்து உள்ளே டக்கின் பண்ணணும். ஸோ அவ்வளோ லென்த்து நான் அதை மடக்கி உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி உடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்ததை வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த 3 ப்ளீட்டு மடக்கணும் இல்லை, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதை அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டக்கின் பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேஸ்டி மாதிரி அது ஒரு கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஸோ அதனால தான் நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து, இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா இந்த சாரி அப்படி இது வந்து ரொம்ப காட்டன் கிளாத்னால ஈஸிலி நம்மளுக்கு அழகாக அது வந்து சூப்பராக ஃபோல்ட் ஆகும் அண்ட் அயன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ அயன் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ நார்மலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படி சைடில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பல்லு போர்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம அயன் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பின்னப் பண்ணியிருக்கேன்ல, சென்டரில் பின்னப் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இனி அதிலிருந்து அயன் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இடையில வந்து எக்ஸ்ட்ரா பின்னப் பண்ணலை. ஒன்று வந்து லாஸ்ட்டு, ஒன்று டைரெக்டாக நம்மளோட பின் பண்ணுற இடம். ஸோ இந்த 2 இடத்துல தான் நான் வந்து பின்னவே பண்ணியிருக்கேன். அதனால் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் போர்ஷன்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டே பின்னப் பண்ணிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அயன் பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு ஏற்கனவே காட்டன் சாரி நிறைய பின்னப் பண்ணண்டா அப்படிங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேணும் இந்த பார்டரில் மட்டும் வேணால் நீங்கள் ஒரு பின்னப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் மொரடாக நின்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதையும் கையில் வச்சு அதையும் நான் நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளீட்லாம் அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாள் முன்னாடி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் அயன் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக எப்போவுமே நம்ம வந்து சிங்கிள் ப்ளீட்டே உடுக்கிறதுனால இந்த சிங்கிள் சாரி அப்படி உடுக்கிறதோட இந்த மாதிரி சாரி உடுத்திங்கன்னா கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம தாவானி டைப்பில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம பின்ன பண்ணோம்ல அந்த சென்டர் போர்ஷன், அதுலேருந்து இப்போ கொஞ்சம் இந்த சைடும் நான் அயன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளீட் வரும்ல, அந்த போர்ஷனும் வந்து கொஞ்சம் அயன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதையும் கொஞ்சமாக ஒரு பேருக்காக தான் அயன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக அயன் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக மட்டும் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸிலி ரெண்டும் நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஈஸிலி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இது வந்து கீழே வரக்கூடிய போர்ஷன், அதனால் இதை அயன் பண்ணிட்டேன். ஏன்னா இதை அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே கரெக்டாக நிற்காது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி உடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பாருங்க, ஆல்ரெடி நம்ம பின் பண்ணிட்டோம் கரெக்டாக, ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி நம்ம 3 மடிப்பு அந்த ப்ளீட் எடுத்தோம்ல, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ரைட் சைட்லேருந்து எடுத்து கரெக்டாக பெல்லி பட்டன் கீழே உங்களுக்கு வந்து அந்த டக்கின் பண்ணிக்கோங்க. அதில் கரெக்டாக டக்கின் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த பெரிய பார்டர் வருது இல்லை, அது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சுற்று தான், ரொம்பலாம் கிடையாது. ஈஸிலி இதை வந்து உடுக்கிறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த முந்தானியோட கடைசி இருக்குல்ல, அதை அப்படியே வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பல்லு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, பல்லு நீங்கள் மேலே வந்து பின்ன பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாவானி மாதிரி எடுத்துக்கோங்க சைடாக. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கடைசியில் ப்ளீட் இருக்குல்ல, அது வந்து நேராக இருக்கிறதோட இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின்னப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பெரிய ஒரு பின்னப் ஊக்கு இருக்குல்ல, அதை எடுத்து குத்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல். ரொம்ப ஈஸி இது உடுக்கிறதுக்கு. பட் இது கொஞ்சம் அலைன் பண்ணதான், அதுவும் ரொம்ப டைம் எடுக்காது. ஈஸிலி 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆயிரும். உடுக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ ஹோப் அவ்வளோதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரீ நான் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் காமிச்சிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye.